ஓம் சரவணபவன் நற்பவி. ஹலோ மக்களே, நேற்று பார்த்தீங்கன்னா மாட்டுப்பொங்கல் சொல்லுவாங்க. ஆனால் நான் கோமாதா பொங்கல் தாங்க சொல்லுவேன். அப்படி ஒரு வழிபாட்டில் நாம் வந்து கோமாதாவை வழிபட்டோம். நான் உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோலேயே அப்லோட் பண்ணியிருப்பேன் மக்களே. கோமாதா தெய்வம் வந்து பார்க்கடலை கடையை சொல்ல தனக்கு ஒரு இடம் வேணும்னு சொல்லிட்டு கோமாதாவை கேட்டிருப்பாங்க அங்கே லக்ஷ்மி தாயார். ஏன்னா தேவர்கள்லாம் வந்து கோமாதானுடைய இடத்த ஃபில் பண்ணிட்டாங்க. அதனால தான் அவங்களுக்கு ஒரு இடம் தேவைப்பட்டது. அதனால் பின்புறமாக வந்து இடம் கேட்டாங்க. அந்த இடமா எனக்கு கிடைக்குமான்னு சொல்லிட்டு உடனே அவங்களுக்கு இடம் கிடச்சதுங்க. அந்த இடத்துல போயிட்டு இருந்து தான் வந்தாங்க. அதனால தான் கோமாதாவினுடைய பொருட்கள் எல்லாமே விசேஷங்க. நான் இன்றைக்கும் சொல்கிறேன், கோமாதானுடைய பொருட்கள் எல்லாமே விசேஷம். அந்த பொருட்கள் வச்சு நம்ம தெய்வீக நறுமணமிக்க நாம் வந்து அந்த வழிபாடுகளை மேற்கொண்டோம் தெய்வத்துக்குன்னு சொன்னால் அந்த அருள் நமக்கு நிறையவே கிட்டும் மக்களே. அதனால தான் சாணம் பாருங்கள், அது வந்து நறுமணமிக்க பொருளாக தான் பயன்படுது. காலையில் எழுந்ததுமே மகளிர்லாம் பார்த்திங்கன்னா பெண்கள்லாம் சாணத்தை தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் கோலங்கள் போடுறது ரொம்ப ரொம்ப அற்புதம் மக்களே. பால் பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி அருந்துகிற பொருளாகவே மகாலட்சுமி தாயார் நமக்கு கொடுத்துட்டாங்க. தயிரும் அப்படி தான் மக்களே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெய்யும் பார்த்திங்கன்னா அபிஷேக பொருளாகவும் பயன்படுது. நமக்கு வந்து அந்த பொருள் வந்து விளக்கேற்ற பயன்படுது, சாப்பிட பயன்படுது, எப்படிலாம் பயன்படுது பாருங்கள் மக்களே. கோமியம் கூட நம்மளுக்கு வந்து மங்களகரமான லக்ஷ்மி கடாட்சம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தாங்க நம்ம வந்து வீட்டில் அதை தெளிக்கிறோம். அப்படிப்பட்ட கோமியத்துலேயும் நமக்கு வந்து அந்த மகாலட்சுமி தாயார் இருக்காங்கங்க. ஓமம் வளர்த்தும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா கோமியம் இல்லாத எதுவுமே செய்ய மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு பொருள் அது. அப்படிப்பட்ட மகாலட்சுமி தாயாரை நம்ம எப்படி வணங்கணுன்றது பாருங்க மக்களே. அதனால தான் நாங்கள் வந்து இளநீரில் அபிஷேகங்கள் பண்ணியிருப்போம். பால், மஞ்சள், குங்குமம், சந்தனங்க, இந்த பொருட்கள்லாம் வச்சு நாம் வந்து அந்த தாயாருக்கு அபிஷேகங்கள் பண்ணியிருப்போம். நான் வந்து பொங்கல் வச்சுருப்பேன் மக்களே. பொங்கலில் பார்த்திங்கன்னா கல்கண்டு, இளநீர், பச்சை அரிசிங்க, இதெல்லாம் போட்டு பால் கலந்து தாங்க நான் வந்து பொங்கலை நெய்வேத்தியமாக அந்த தெய்வத்துக்கு வச்சேன். இளநீரும் நெய்வேத்தியமாக வச்சுருப்பேன், தயிரும் நெய்வேத்தியமாக வச்சுருப்பேன் மக்களே. அப்படிப்பட்ட தாயாரை நம்ம அப்படி வணங்கி தாங்க பணிஞ்சு செய்யணுங்க. அதை அப்படி பணிஞ்சு செய்கிறதுனால நமக்கு நிறைய அருள் கிட்டுங்க மகாலட்சுமி தாயார் மூலயமா. அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லோகங்கள் சொல்லாங்க. அதில் நான் வந்து காமதேனுக்கான ஸ்லோகம் சொல்கிறேன், கேளுங்க மக்களே. ஓம் சுபகாமாயை வித்மஹே காமதத்ராயை சதீமஹே தந்தோ தேனு பிரசோதயா. அப்படி சொல்லி தாங்க நாம் வந்து மகாலட்சுமி தாயாரை வழிபடணும். நம்மளால் முடிஞ்சாலும் 27 தடவையும் சொல்லலாம், 5 தடவையும் சொல்லலாங்க. ஆனால் 27 தடவைக்கு மேலே நீங்கள் சொன்னீங்கன்னா நிறைய அற்புதங்கள் நடக்குங்க. அதுக்கப்புறம் கனகதாரா சோஸ்திரங்கள் சொல்லலாம். மகாலட்சுமி தாயாருக்கு வழிபடும் போது பார்த்தீங்க 108 போற்றிகள் சொல்லி வழிபடலாம். அப்படிலாம் சொல்லி வழிபடும் போது நமக்கு வந்து மகாலட்சுமி தாயாரோட அருள் வந்து பரிபூர்ணமாக கிட்டும் மக்களே. மகாலட்சுமி தாயாருக்கு பிடிச்ச பொருள் எதுன்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா, காமதேனுக்கிட்ட இருந்து கொடுக்கப்படும் பால், தயிர், நெய், சாணம், கோமியங்க, இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதையும் தாண்டி ரொம்ப பிடிச்ச பொருள் எதுன்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா மருதவாணியினுடைய மருதாணி இலை ரொம்ப பிடிக்குங்க. நான் ஏற்கனவே இந்த கதையை உங்களுக்கு சொல்லியிருப்பேன். யமதர்மனுடைய மனைவிக்கும் யமதர்மனுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை வந்துடுங்க. அதனால் அந்த தாயார் வந்து வெளிவந்துருவாங்க. வெளிவந்த பிறகு ஆதரவு கொடுத்த தாய் தான் மருதவாணி. அந்த அம்மா வந்து சின்ன குடிசையில் இடம் கொடுப்பாங்கங்க. அப்போ பார்த்தீங்கன்னா யமதர்மன் தேடுவார். தேடி பிடிக்க முடியலையேன்னு சொல்லிட்டு ஆட்கள் அனுப்புவாருங்க. அந்த ஆட்கள் வந்து தேடுவாங்க. தேட சொல்ல மருதவாணின்ற பொண்ணு என்ன பண்ணுவாங்கன்னா இறக்கும்படி செய்திருவாங்கங்க. அப்போ அந்த தாயார் உள்ளேருந்து குடியிலேருந்து வெளியில் வருவாங்க. வந்து ஐயா, என்ன ஐயா, எனக்கு இடம் கொடுத்த பொண்ணை நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்களே, அதனால் மறுபிறவி கொடுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் மனித ரூபத்தில் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த இரத்த துளியில் இருந்துதாங்க அவர் வந்து மருதாணின்ற ஒரு செடியை உண்டு பண்ணி விடுவார். அப்போ மருதாணியை கேட்பார், உனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு கேட்பார். ஐயா, நான் வந்து சூரிய பகவானை வழிபட்டு தான் வந்தேன், சனி பகவானையும் வழிபட்டு தான் வந்தேன். சூரிய பகவானும் சனி பகவானும் எனக்கு சகோதரர்கள் பாசத்தில் நான் வந்து வழிபட்டுன்னு வந்தேன். அப்படி இருக்க சொல்ல எனக்கு இப்படி ஒரு நிகழ்வு நடந்துடுச்சு. இனி என்னை பறித்து அரைச்சி வைக்கிறவங்க கையால் நான் வந்து செவந்து தான் இருக்கணும். 6 நாளைக்கு அரைச்சி வைக்கிறவங்களுக்கு எந்த துன்பமும் வரக்கூடாது. யமதர்மனாகிய நீங்களும் அவங்கள பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்கங்க. அப்போ
அப்பதான் யமதர்மராஜா சொல்லுவார், உன்னை பறித்து அரைச்சி வைக்கிறவங்க கை சிகப்பாகவே இருக்கும். நான் சொல்லிட்டே இருக்க மணி அடிக்கிறேன் பாருங்க மக்கள். உன்னை பறித்து அரைச்சி வைக்கிறவங்க கை எப்பொழுதுமே சிகப்பாக தான் இருக்கும். அந்த 6 நாட்களுக்கு நல்ல சிகப்பு கலர் தெரியும். ஏன்னா மருதவாணின்றவங்க நல்லா சிகப்பாக இருப்பாங்க. அவங்க ரத்த துளிகளில் உண்டானது தான் அந்த மருதாணி செடி. அதனால் யமதர்மன் இந்த வரத்தை கொடுக்குறாருங்க. உன்னை பறித்து அரைச்சி கையிலையும் கால்லையும் வைக்கிறவங்களுக்கு லட்சுமி மட்டும்தான் அந்த 6 நாட்களுக்கு வாசம் செய்வாங்க. சனி பகவானும் வரமாட்டார். யமதர்மனான நானும் வரமாட்டேன்னு சொல்லிட்டு லக்ஷ்மி தாயாரை உங்ககிட்ட நான் ஒப்படைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒப்படைச்சிட்டு போனவர் தாங்க யமதர்மன். அப்படிப்பட்ட வாசம் செய்கிற இடம்தாங்க மருதாணி. அப்படிப்பட்ட மருதாணியை அரைச்சி வைக்கிறவங்களுக்கு லட்சுமி கடாட்சம் கண்டிப்பாக கூடுங்க. லக்ஷ்மி தாயார் அந்த மருதாணிலையும் வாசம் செய்கிறாங்கங்க. இதுதான் உண்மை. அதனால தான் இந்த மாதிரி நல்ல நாட்களில் நம்ம மருதாணி கையில் வைக்கிறோங்க, காலில் வைக்கிறோம். லக்ஷ்மி தாயார் குடிக்கொள்வாங்கங்க. நான் போடுற இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. லக்ஷ்மி தாயை போற்றி போற்றி.